ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம கோனான் த சார்சரர் அப்படிங்கிற அனிமே தான் பார்க்க போறோம். இந்த அனிமே தமிழ் டப்ல கூட இருக்கு. கரஞ்சரோட தான் பார்க்கணும், சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை அப்படின்னா நீங்க எக்ஸ்பிளைனா பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எக்ஸ்பிளைன் போட்டிருக்கேன். சரி, இப்போ நம்ம ஓவரா பேசாம வாங்க அனிமே கூட போகலாம். இதுதான் கோனான் த சார்சரர் கன்சி சீசன் 1 எபிசோட் 1. ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவையும் ஃபேமிலியும் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கான். அவனுடைய அப்பா இருக்கார்ல, இது வந்து கண்பாறை உனக்கு தெரியல, அது உனக்கு சாபமா எடுத்துக்காத. ஆனா இது வந்து ஹிஸ்டோரோகிலியோடைய ஒரு வீரத்தழும்பு அப்படிங்கிற மாதிரி அதுதான் இது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஆனா அது யாருன்னு தெரியாது. இதை பார்த்து அங்க இந்த பொண்ணுங்க எல்லாமே என்ன பேசிப்பாங்கன்னா, அவரு பாவம், அவரு கண்ணு தெரியல, இது வந்து என்னதான் ஒரு மாயூரனோட தழும்பாவே இருந்தாலும் இதனால அதனாலதான் அவருக்கு பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னை பார்த்து பாவப்படுறாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோடைய யோசிச்சுக்கிட்டு இருக்கானா. ஒருத்ததான் நம்ம ஹீரோ வந்து இந்த மேஜிக் அதெல்லாம் கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு வந்து ஜெனி அப்படிங்கிற ஒருத்தவங்களை வச்சு மேஜிக் கத்துக்கலாம் அப்படின்னு முயற்சி எடுப்பாங்க. இப்படி பண்ணும்போது நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவனுக்குமே இந்த மாதிரி மேஜிக் கத்துருவாங்க. ஜெனிங்கிற ஒரு பொண்ணு தான் அவனுக்கு மேஜிக் கத்துறா. அவ வந்து இந்த மாதிரி சின்ன பசங்க தான் மேஜிக் கத்துப்பாரு அப்படின்னு அவன் வந்திருப்பா. நம்ம ஹீரோக்குமே அவன் கத்துருவான். ஆனா நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் எடுப்பான் அப்படிலாம் கிடையாது. அது ரொம்பவே எல்லாம் பேசிக்கான மேஜிக் தான். நம்ம ஹீரோ ரொம்பவே ஈஸியா கத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்றானா. அது வந்து ஏதோ ஒரு பாட்டில் மூலமா பால் மாதிரி வர வச்சிருக்கான். இதை பார்க்கும்போது அவன் கண்ணு மாதிரியா இருக்கு அப்படின்னு அவன் சொல்லுவாளா. என்ன கண்ணா, நான் உடைய குறைபாட சொல்ல அப்படின்னு அவன் சொல்றா. இப்போ அப்படியே கட் பண்றாங்க. இதுக்கும் ஒருத்தர் தான் நம்ம ஹீரோ வந்து புது புது சாப்பாடு சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறான். ஏன்னா இது மூலமா அவன் இந்த மாதிரி சாப்பாடுலாம் எப்படி இருக்கும் அதை உணர்றதுக்காக இந்த மாதிரி ட்ரைனிங் மாதிரி அவன் எடுத்துக்கிட்டு இருப்பான். ஒருத்தர் தான் நம்ம ஹீரோ புக்ஸ் படிக்கிற நேரம் நம்ம ஹீரோக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல, அதனால அதுக்குன்னு தெரியாத ஆள் இருப்பா. இவ யாருன்னா நொபாரா. இவர் வந்து என்ன பண்ணுவானா, உங்களுக்கு எந்த மாதிரி கதை படிக்கணும் அப்படின்னு கேட்பாளா. எனக்கு இந்த மாதிரி ஹிஸ்டரியை பத்தி படிக்கணும், ஹோக்லியா அவனுடைய கதை எனக்கு சொல்லுங்க, அவன் மாவீரனை பத்தி என்ன கேட்பாளா. அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க சொல்றதுக்கு ஒரு விஷயம் தயங்குவாங்க. அதுக்கு மட்டும் அவளுமே ஸ்டோரியை சொல்லுவா. என்ன நடந்திருக்குன்னா, இந்த ஹோக்லியா அப்படிங்கிறவங்க யாருன்னா, இவர் வந்து இந்த கிங்டம் உடைய முன்னாள் அரசன் அப்படிதான் இருப்பாரு. இவர் என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ் எல்லாம் எடுத்து சண்டை போடுறாரு. ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டான மான்ஸ்டர்ஸ் எடுத்து சண்டை போடுறாரு. சண்டை போட்டு அதெல்லாம் பீட் பண்ணிடவும் செஞ்சுட்டுவாரு. அதை தோக்கடிச்சோடனே அந்த மான்ஸ்டருடைய கிங்கையுமே ஒரு சண்டை போட்டு அதை தோக்கடிச்சிருவாரு. இப்படி தோக்கடிக்கும் போது அந்த சண்டைக்கு அப்புறம் அவருக்கு வந்து ஒரு கையும் காலும் போயிடும். இப்படி போனதுனால அப்போல இருந்து அதுக்கும் ஒரு தப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அவங்க உடம்புல இல்லாம தான் பிறக்கிறாங்க. இது வந்து வீரத்தழும்பு, அந்த மாவீர தழும்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி தான் நம்ம ஹீரோக்குமே கண்ணுங்கிறது இருக்காது. இதுமே அந்த கிங் ஹோக்லியாவுடைய வீரத்தழும்பு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. இந்த மேஜிக்ஸ் மேலாம் நம்ம ஹீரோக்கு அதிக ஆர்வம் வந்திருக்கு. மேல் இன்னும் அதிகமான மேஜிக் கத்தணும் அப்படிங்கிற மாதிரியுமே ஆசைப்படுறான். இது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல இந்த மாதிரி சாப்பாடு அதெல்லாம் என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி இந்த கலர் அதெல்லாம் உணரணும், கண் இல்லைனாலும் அப்படிங்கிற மாதிரி அவன் டைம் பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் போகும்போது இன்னும் ஒரு கிங்டம்ல பாத்தீங்கன்னா, இளவரசி மெரிக்கா அவங்களுடைய ரதம் தயாரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணுகிட்ட போய் சொல்லுவாளா. என்னன்னு பார்த்தா இவன் வந்து நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக தான் வந்திருப்பா. ரெண்டு பேருக்குமே இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கிங்ஸுமே இப்படி முடிவு எடுத்திருப்பாங்க. அவனுமே என்ன மாதிரி தான் வச்சுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு இந்த விஷயம் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பொண்ணு நினைக்கிறா. இவங்க ரெண்டு பேருமே ஏற்கனவே மீட் பண்ணி இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ இருக்காங்க, அவன் நம்ம அடுத்தது என்ன விளையாடலாம். அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட கேட்பா. நம்ம ஹீரோக்கு தான் கற்பா கிடையாது, இல்ல எனக்கு எதுவுமே பிடிக்காது, எனக்கு அடுத்தவங்க உதவிடனா ஒரு இடத்துக்கு போக கூட முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். ஆனா அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவன் வந்து இவ பிடிக்காம தான் இடத்துக்கு போவான். ஆனா அங்க ஹீரோ வந்து முன்னாடி பார்த்ததை விட இப்ப ரொம்பவுமே புத்துணர்ச்சி சந்தோஷமா இருப்பான். அவளுமே அவங்ககிட்ட மேஜிக் எல்லாம் பண்ணி காட்டுறான். சரி, ரீசெண்டா இப்போ நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, அதெல்லாம் அவன்கிட்ட சொல்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போவான். இப்போ அந்த பொண்ணுக்கு முன்னாடி விட்டு நம்ம ஹீரோவை கொஞ்சம் இதான் பிடிக்க ஆரம்பிக்கும். அவன் வந்து முன்னாடி மாதிரி அவளை ஹேட் பண்ண மாட்டா. அதுக்கும் ஒருத்தர் அந்த நோட்ஸ் படிக்கிறதுக்கு எப்படி அந்த பொண்ணுகிட்ட இன்னும் நல்லா நான் பேசி பழகிறது அப்படின்னா எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தாங்க அப்படின்னு அவ கேட்பான். அவனுமே மாதிரி மேஜிக் பண்ணுவான். அதை எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்து மேஜிக்ல என்னதான் ஸ்டார்டிங் பண்ணாலுமே அது ரொம்பவுமே எக்ஸ்பர்ட் மாதிரி மேஜிக்லாம் அவன் பயங்கரமா பண்றான். இப்போ வந்து இந்த மாதிரி வாட்டர் பால் வச்சு 7 பண்ணுவானா, இப்படி பண்றானே எண்ணெயை மேல வச்சுட்டான் அப்படின்னு அந்த மேஜிக் சொல்லி கொடுத்துருக்க பொண்ணு அந்த ஜெனி இருக்கால, அவளே ஒரு நிமிஷம் நம்ம ஹீரோவை பார்த்து ஷாக் ஆயிடுவா. என்ன இத்தனை மேஜிக் பண்றான், இவனுக்கு நம்ம என்னதான் கத்துறது அப்படிங்கிற மாதிரி அவ யோசிச்சுக்கிட்டு, இந்த மாதிரி சின்ன பையனா இருக்கான், ஏதாவது பேசிக்கான மேஜிக்கை அது தந்துட்டு நம்ம பணம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி காசுக்காக ஆசைப்பட்டு வந்தேன், என்னையே இப்போ இப்படி பண்றானே அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இந்த மாதிரி யோசிச்சு அவனுக்கு மேஜிக் தான் கத்தணும் மேற்கொண்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய மேஜிக் கத்துறதுக்கு அவ இது மாதிரி நோட் எழுதிட்டு இருக்கா. அவனுக்கு இனி எந்த விதமான மேஜிக் கத்தரணும் அப்படிங்கிற மாதிரி நோட்ஸ் எழுதிட்டு இருப்பாளா. 7 வயசுல உனக்கு என்ன மேஜிக் கத்தர போறோம் அப்படின்னு அந்த பொண்ணு யோசிப்பா. ஆனா எல்லா மேஜிக்குமே நம்ம ஹீரோ தாறுமாறா பண்ணிட்டு இருப்பான். அதுக்கு ஒருத்தர் தான் அந்த பொண்ணு வந்து, மாஸ்டர் உங்களுக்கு இன்னும் ஒரு மேஜிக் நான் கத்துறேன் அப்படின்னு கத்தருவா. இந்த மாதிரி கோரினை வச்சு இந்த மாதிரி மேஜிக் வச்சு வாட்டர் பால் உருவாக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நீங்க செப்பரேட்டா பிரிச்சிங்களே, இது போல மட்டும் இல்லாம இன்னும் விஷயங்களா அதுக்கு நம்ம கலர் கூட ஆட் பண்ணலாம். அதுக்கு வந்து வித்தியாசமான ஃபார்ம்ல அது எப்படி வேணாலும் நம்ம உருவாக்கலாம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுக்குள்ளேயே வாட்டர்ல ஜூஸ் கலந்து இது எப்படி வேணாலும் நம்ம உருவாக்கலாம். இப்போ வந்து ஒன்னத்தை பார்க்கும்போது ஹீட்டா இருக்கு, இன்னொன்னு கூலா இருக்கு. இந்த மாதிரி பிரிச்சா உருவாக்குறாள். நம்ம ஹீரோவுமே அதே இடத்துல நம்ம ஹீரோ ட்ரை பண்ணுவான். ஆனா அவளை விட எக்ஸலண்டா இதெல்லாம் ரொம்பவுமே ஈஸியா கத்துப்பான். வேற வேற ஃபிளேவர் கூட உருவாக்குவான். எக்கோங்கிற
பொண்ணு இருக்கால மாஸ்டர் இப்போ நல்லாவே இந்த மாதிரி மேஜிக்குமே பண்றாரு. அது மட்டும் இல்லாம அவர் என்னதான் கண் தெரியலனாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறத அவரால் உணர முடியுது. அப்படின்னா அவன் புக்ஸ்லாம் படிப்பானா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கிறாரு. அதுக்குமே அவர் முயற்சி பண்றாரு. அந்த எழுத்துக்களை தொட்டு அவரால் படிக்கவும் முடியுது, அவரோட உணர்ந்து படிக்க முடியுது. அதுக்குமே அவர் இப்போ ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு அந்த எக்கோங்கிற பொண்ணு அந்த கிங் கிட்ட சொல்லிட்டு இருப்பா இவனோட அப்பா கிட்ட. அப்படின்னா நீனுமே அவன் கூட இருந்து இவ்வளவு நாளா அவனை பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அது தேங்க்ஸ் இந்த புகழ்லாம் எனக்கு வேணாம், சம்பளம் மட்டும் ஏற்றி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு அவர்கிட்ட கேட்பான். இதுக்கு மட்டும் தான் நம்ம ஹீரோ வந்து இந்த ஜெனியே ஷாக் பண்ணலாம், அப்படி அவளுக்கு பேர் ஷாக் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய வாட்டர் பால் உருவாக்கி அது வந்து ரெட் கலர்ல ஒரு வாட்டர் பால் உருவாக்குறான். என்ன கலர் இது அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கும் போது ரெட் அப்படின்னா அந்த பொண்ணு எக்கோ சொல்றா. வாட்டர் பால் உருவாக்கும் போது இந்த விஷயம் அவனுடைய அம்மாவுக்குமே தெரிஞ்சிடும். என்ன உன்னால பொருளை உணர முடியுதா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா வந்து சரி இது குரலை கேட்கும் போது ஒரு இனிமையான குரல், இது என் அம்மாவா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். இப்படி அவன் கெஸ் பண்ணும்போது அந்த பெரிய வாட்டர் பாலுமே வெடிச்சிடும், அவங்க மேலேயே ஊத்திடும். அதை பார்க்கும்போது பிளட் மாதிரி தானே இருக்கும். அவங்க அம்மா பயந்து மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. இப்படி விழுந்தோடனே என்ன இப்படி முட்டாதமா விளையாண்டுகிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி அவங்க அப்பா அவனை திட்டுவாரு. இப்போ என் பையனுக்கு 9 வயசு ஆயிடுச்சு, அவனை படிக்க வைக்கிறது என்னுடைய பொறுப்பு தான், அதனால நான் அவனை படிக்க வைக்கணும், இதுக்கு மட்டும் தான் அவன் ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்றாரு. இதோட இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. இந்த லைக் கமெண்ட்லாம் பண்ணிங்கனாலே ரீச் ஆகும் இந்த வீடியோ. சரி இந்த வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல போட்டுக்கோங்க.